இஸ்லாம் அரியணை ஏறுவதற்கு முந்தைய காலம் எவ்வளவு தூரம் கருப்பு நிறத்து அடிமைகள் கேவலப்படுத்தப்பட்டார்கள். பொது உணவகங்களில், பொது திண்ணைகளில், பொது சபைகளில் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா? இங்கே நாய்களுக்கும் கருப்பினத்தவருக்கும் அனுமதி இல்லை. கருப்பினத்தவன் பப்ளிக்கோடு ஒருவனாய் உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. அவர்களெல்லாம் கூடி பேசக்கூடிய ஒரு சபையிலே அவன் போய் அமர்ந்து கருத்து சொல்ல முடியாது. நாயையும் நீக்ரோவையும் ஒன்றாக்கி வைத்துவிட்டு இவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமாக இருந்த ஒரு பூமியில் தான் பிலால் உச்சாணி கொம்பில கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். கஅபாவிலே வாங்கு சொல்லுவது. அல்லமா அஹ்மது ஷவுகி என்ற ஒரு அரபுலகத்தினுடைய அற்புதமான கவிஞர், அவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி எழுதுகிற போது சொல்லுவார், பிலாலே, ஒரு நேரத்தில் நீங்கள் அடக்குமுறைக்கு ஆற்பட்டு பாலைவனத்து மண்ணிலே பாறாங்கல்லை தூக்கி உங்களை நட்டிய போது உலகத்திலேயே ஒரு பாறாங்கல், ஒரு பாறை, ஒரு கல் உங்கள் நெஞ்சில் மீது உட்கார்ந்தது. அதற்கு பகரமாகத்தான் இறைவன் உலகத்திலே இருக்கிற கற்களை எல்லாம் விட உயர்ந்த கல்லாக இருக்கிற கஅபா, அதிலே உங்களை மேலே ஏறி நிற்க வைத்தான். எந்த கல்லுக்கு கீழ் நீங்கள் இருந்தீர்களோ, அகில உலகத்தின் கல்லுக்கெல்லாம் மேலான கல்லில் அதன் மேல் ஏறி நின்று கொள்ளுகிற ஒரு மிக பெரும் வாய்ப்பை இஸ்லாம் வழங்கியதல்லவா? இதுக்கு பேரு சமத்துவ குடியரசு. அதுதான் செக்யூலர், அதுதான் டெமோக்ராட்டிக். இதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். ஆட்சியாளர்களுடைய அமானிதங்கள் சரியாக பேணப்படுமானால் அந்த நாடு குடியரசு நாடு. அதுதான் குடியரசினுடைய தத்துவம். அதற்கு பெயர் தான் டெமோக்ரசி. முதலாக கலீஃபாவாக பொறுப்பேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் முறை மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். ஏன் இந்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சொன்னார்கள். முதலாய் பதவி ஏற்கிற போது நாட்டு மக்களில் அறிவுஜீவிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில், அன்னலாரின் எஞ்சிய தோழர்கள் எல்லாம் வீற்றிருக்கிற அவையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நாட்டை பொறுத்தவரை நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறேன். அல்லஈஃபு ஃபீக்கும் கவியுன் இன்தி வல் கவியு ஃபீக்கும் லஈஃபுன் இன்தி. உங்கள யார் சிறுபான்மையோ அவர்கள் தான் என்னிடத்திலே பலம் வாய்ந்தவர்கள். உங்களிடத்திலே யார் பலமானவர்களோ அவர்கள் என்னிடத்திலே சிறுபான்மையினர். இந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர்களுடைய பதவி பிரமாணம் துவங்குகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்டின் சிறுபான்மை மக்கள் தான் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களாய், எல்லா வகையிலேயும் பாதிக்கப்படாதவர்களாய், பாரபட்சத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் ஒரு நாட்டில் வாழுகிற சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல அரசிற்கான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னாலே அவர்களை தொட்டு தொடர்ந்த இஸ்லாமிய ஆட்சிகளில் ஆட்சியின் சட்டம் என்ன தெரியுமா? தேவைப்படுகிற போது உணவே இல்லை என்றாலும் நாட்டு மக்களுக்கு உணவு தர வேண்டிய கடமை அரசுடையது. உணவு தர வேண்டும், அதற்கு பிறகு உடை தர வேண்டும், இடம் தர வேண்டும், கல்வி தர வேண்டும், மருத்துவம் தர வேண்டும். அரசின் கடமைகள் 5. இஸ்லாமிய அரசினுடைய பைதா, இஸ்லாமிய அரசினுடைய சட்ட புத்தகம், இஸ்லாமிய அரசினுடைய அரசியல் நிர்ணயம், இந்த 5ம் தர வேண்டும். உணவு, உடை, இடம், கல்வி, மருத்துவம் 5ம் இலவசமாய் தர வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய அரசுகள் ஆண்ட இடங்களில் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி இல்லை. நீங்கள் மதீனாவிலே தொடங்கி கூஃபாவிலே, பக்தாதிலே, பஸ்ராவிலே என்று நீண்ட கால இஸ்லாமிய பேரரசுகளின் ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு இடத்திலே ஆசிரியராக பணிபுரிபவர் தன்னுடைய எஞ்சிய நேரத்தில் டியூஷன் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அனுமதி இல்லை. நாட்டு மக்கள் அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம் எல்லாம் அரசே ஏற்க வேண்டும். இதிலே தனியார் மருத்துவமனை, தனியார் பள்ளிக்கூடங்கள் என்றெல்லாம் வருகிற போது ஏற்படும்
பின்விளைவுகளையும் தூர நோக்காய் அந்த சுரண்டல்களை தெரிந்து கடை போட்டது இஸ்லாத்தினுடைய ஆட்சி முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த ஒரு இஸ்லாமிய குடியரசு என்பது கலீஃபாக்களாலும் அதற்கு பின்னோர்களாலும் எவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வரப்பட்டது.